நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உனக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக நான் தருகிறேன். உன் பிரார்த்தனை பலனை தரப்போகிறது. உன் துன்பங்கள் தொலையும், விருப்பங்கள் நிறைவேறும். நான் உன்னுடனேயே கண்ணுக்கு புலப்படாமல் வருவேன். கவலை வேண்டாம், நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது. நானே அங்கு உன்னை காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன். நீ எங்கிருப்பினும் என்னை நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். கலியுக நாதனின் கருணையின் கீழ் நீங்கள் இருந்தால் கர்மாவும் காலங்களும் உன்னை கை தொடாமல் கடல் தாண்டி ஓடிவிடும். உதவ வரவில்லை என்று புலம்பாதே. நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கிறாய். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவாய். உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூர்ண நம்பிக்கை மட்டுமே. சாய் பாபா முதலில் நமக்கு எவ்வாறு அறிமுகமானார், எவ்வாறு அவரின் பேரன்பிற்கு பாத்திரமானோம் என்பதை நாம் நினைத்து பார்த்தால் அது வியப்பாக இருக்கும். மிக எளிய முறையில் தான் நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார். கேலண்டர் வடிவிலோ, பாக்கெட் சைஸ் படமாகவோ, யாரோ ஒரு பக்தர் மூலம் விக்கிரகமாகவோ, பரிசுகள் மூலமாகவோ நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பார். நாமும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு நம் வேலைகளில் மூழ்கி இருப்போம். எப்போது பாபா நம்மிடம் வருகிறாரோ அப்போது முதலே அவரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் நாமும் நம் குடும்பமும் வந்து விடுவோம். அதை நாம் உணரும் தருணத்திற்காக அவர் காத்திருப்பார். வருடக்கணக்கில் கூட. நம் வாழ்வில் இக்கட்டான தருணத்தில் திகைத்து போயிருக்கும் சூழலில் அனாதரவாக நிர்கதியாக நிற்கும் சமயத்தில் அவரின் பேரன்பு கரங்கள் நம்மை கை தூக்கிவிடும். நான் இருக்கிறேன் என்று அபயமளிக்கும். இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள், எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் இந்த மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அலைக்கழிக்கும். எந்த காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும். நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவதும், கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது. மாயை சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறது. உன் வினையை நீ அறுவடை செய்தாலும் நிகழ்காலத்தில் நீ வாழும் போது இடம் பொருள் ஏவலை பயன்படுத்தி உன்னை உயர்த்தவும் தாழ்வடையவும் செய்கிறது. இதை எதிர்கொண்டுதான் வாழ்த்தாக வேண்டும். நிகழ்காலத்தில் உனக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. இந்த மாயை வெல்வது எப்படி? மாயை வெற்றி கொள்ள அதிகப்படியான சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நீடித்த பொறுமை தேவை. கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது. நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது. முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது. மனதார ஏற்றுக்கொள். மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ள சிறந்தது. வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயாவை வெல்வதாகும். நற்செயல் சிந்தனை உன்னை உயர்த்தும். மாயை உன்னை சுழல விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது. உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள். இதுவே வினை அறுக்கும். இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ். நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் பார்த்துக்கொள். தவறு செய்வது இயல்பு, ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள். பிறர் உன்னால் படும் வேதனையே உனக்கு வினையாக தொடர்ந்து மாயையில் சிக்க வைக்கும். பொறுமை, நிதானம் அவசியம் தேவை. இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயை வென்று விடுகிறான். எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை வெற்றி கொள். உனக்கு எல்லா சூழ்நிலை
நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தன்மை உடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார். என்னை ஏன் இப்படி கந்தல் துணி போல் கஷ்டம் கிழித்தெடுக்கிறது என்று வேதனை கொள்ளாதே. உன் சூழ்நிலைகள் கஷ்டங்களை தரவில்லை. அது பழமையான துணி. அதை எடுத்துவிட்டு புத்தம் புது துணி வைக்கவே இந்த நிகழ்வு. உன்னை நான் உன் சாய் தேவா புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன். நிச்சயம் நீ வண்ணமயமாக இருப்பாய். வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம், வலி, தோல்வி இவைகளை காரணமாக உனக்கே நீ சொல்லாதே. சொல்லவும் அனுமதிக்காதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் உன் சாய்தேவா தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, பிடித்தது ஒன்று, கிடைத்தது ஒன்று. இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை. இந்த உலகம் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு. உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. வாயில் தேடியோ அல்லது உனது செவிக்கு கேட்டாலோ போதும் ஓடி உதவுவாய். ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னை போல் யாருமே இல்லை. உனக்கு கொடுத்துதான் பழக்கம், வருத்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம். நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன் நின்று பேச துடிப்பாய். ஏன் இப்படி நீ துடிக்கிறாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல், எனது அதிசயத்தை போதித்தல், இப்படி செய்து கொண்டிருக்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி. உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தையும் நான் விலக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும். காத்திரு. உனது வாயில் கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். நான் இருக்கிறேன், கலங்காதே. உன் வாழ்வு என் கையில். வசந்தம் வரும் உன் வாழ்வில். குழப்பத்திலும் குற்ற உணர்ச்சியிலும் பலன்கள் மாறுபடுகிறது. இது எவையும் உண்மை அல்ல. எல்லாம் சூழ்ச்சியுடைய கர்மாவின் கோலமே. என் அன்பு பிள்ளை, உன்னை காக்கவே இங்கே இருக்கிறேன். நீ உறங்கும் தருவாயிலும் உன் அருகிலேயே இருக்கிறேன். சூழ்ச்சியும் கர்மாவின் கோலமும் ஒரு நாள் முடிந்து போகும். அன்று நீ மனம் தெளிந்து என்னை அரவணைப்பாய். இன்னும் சிறிது காலம் என் மடியில் இருந்தவாறு அமைதியாய் இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். நம் பந்தம் இந்த அகிலத்தில் எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதது. உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன். நீ விரும்பியதெல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும். ஜெய் சாய்ராம்.